இல்ல நம்மகிட்ட சவால் வேற விடுறாங்க. பாத்தீங்களா, நாங்க தான் முதல்ல லைவ் கொடுத்தோம், தேர்தல் அறிக்கையில் நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன் எந்திரிச்சு, முதலாக சட்டப்பேரவை நிகழ்ச்சியை நேரலையில் கொடுத்தது எங்களுடைய தலைவர், நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு. 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம தலைவர் லைவ் கொடுத்தாரு. கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம், 10 கேள்விகள், ஒவ்வொரு அமைச்சரும் 2-3 கேள்விகள், துணை கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சு இத்தனை நாள் ஆட்சி கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆக போகுது. இதுவரைக்கும் கேள்வி நேரத்தையும் எடுக்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நேரலையில் கொடுக்கறாங்க. நாங்க நேரலையை நிப்பாட்டணும்னு சொல்லவே இல்லை. லைவ் டெலிகாஸ்டுக்கு அகைன்ஸ்டா நாங்க பேசவே இல்லை. கொடுங்க, தயவுசெய்து கொடுங்க. ஆனா உங்களுடைய அமைச்சர்களை கட்டுப்படுத்துங்க. உங்க அமைச்சர் சொல்கிற வார்த்தைய, சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. எதற்கெடுத்தாலும் நம்மளை குறை சொல்றது. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உடனே திமுக ஆட்சியில் இது நடக்கலையா, ஏங்க எங்க ஆட்சி மேல குறை இருக்குன்னு தானங்க உங்க மக்கள் இன்னைக்கு மாற்றம் சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, உட்கார வச்சிருக்காங்க. அதற்கு பதில் சொல்லுங்கன்னா அதை மடைமாற்ற வேண்டியது. இதை தொடர்ந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2 நாட்களுக்கு முன்பு, ஆனா இது 3 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க, ஃபைல் ரெடியா இருக்கு, ஓபன் பண்ணிடுவோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரே சொல்றாரு, 3 ஃபைல் ரெடியா இருக்கு, என் டேபிளுக்கு வந்திருக்கு, டேபிள் மேலேயே வச்சிருக்கிறேன், அதை ஓபன் செய்ய வச்சிடாதீங்க, ஓபன் பண்ணுங்க, யார் உங்களுக்கு நிப்பாட்டினா. அதாவது மிரட்டுறாராம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு சோஃபா கொடுத்தாருல்ல, அது மாதிரி ஃபைல் அப்படின்னு கோடு வச்சு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்களை, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்ட முயற்சிக்கிறாராம். நான் அதான் உடனே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் போயிருந்தேன். அவர் அன்னைக்கு பேசும்போது நான் அவையில் இல்லை. அடுத்த நாள் நான் போயிருந்தேன், அவர் அவைக்கு வரல. அதன் பிறகு அடுத்த நாள் நான் காலையில் போயிட்டேன். நம்முடைய அமைச்சர்கள்லாம் பேசுங்க, நான் சொன்னேன் ஃபைல் மேட்டர்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர், அதை பத்தி பேசணும் அப்படின்னு. நான் சொன்னேன் அவரை வரட்டும், அவரை வச்சுக்கிட்ட கேட்போம், அவர் தானே சொன்னாரு அப்படின்னு. முதலமைச்சர் வந்தோடனே எந்திரிச்சு கேட்டார். இது வரைக்கும் வாயை திறக்கல. தைரியம் இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க ஃபைல. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜோசியக்காரன் சொன்னா ஓபன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதையும் நீக்கிட்டாங்க. ஜோசியக்காரங்கிறது நீக்கிறோம். ஏங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிட்டீங்க, ஜோசியக்காரங்கிற வார்த்தையும் இப்ப நீக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா தயவு செய்து முதலமைச்சர் வேண்டுகோள், அந்த 3 ஃபைல்களை சீக்கிரமா திறந்து பாருங்க. இந்த மிரட்டுற வேலைலாம் திமுக காரங்கிட்ட வச்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது நடந்தது போன வெள்ளிக்கிழமை. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கூட இந்த முதலமைச்சர் கொஞ்சமாச்சும் சூடு சோரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன். குடும்ப திருமணம், எங்களுடைய இல்லத்துல ஒரு குடும்ப திருமணம் முடிச்சிட்டு 10 மணிக்கெல்லாம் அசம்பிளிக்கு போயிட்டேன். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைல பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக மேல எந்த குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்க முடியுமே தவிர எதையும் நிரூபிக்க முடியாது. நம்முடைய தலைவர் மேல எந்த குற்றமையும் சுமத்தர முடியாது. பூச்சாண்டி காட்டுறாங்க யார் நம்மகிட்ட. அது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு 2-3 அமைச்சர்களை தவிர, நான் இங்க உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு யாராவது அமைச்சர்களோட பேர் தெரியுமா? அது போற இடத்துல எல்லாம் பட்டப்பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பட்டப்பேர் சொன்னாதான் இன்னைக்கு எல்லாருக்கும். பிளாக்ல லாட்டரி டிக்கெட் விற்கிறது ஒரு அமைச்சர், முறுக்கு அமைச்சர், திருட்டு விசிடி வைக்கிற அமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சர், சங்கி அமைச்சர், இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, சங்கி அமைச்சர், பவுடர் அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர்,
அதுக்கு மேல சொல்ல முடியாது. இதெல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கிடுவாங்க. யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியல, யாரு அமைச்சர்னு தெரியல, யார் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சான்னு அவனுக்கே தெரியல. தப்பான தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்குதான். எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து இருக்காருல்ல முதலமைச்சர், சத்தியமா அவருக்கும் தெரியாது, வாய்ப்பே கிடையாது. எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியாது, எம்எல்ஏ கூட பேரும் தெரியாது. இந்த லட்சணத்துல எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அரசு மக்களுடைய வரி பணத்துல கார் வாங்கி தரப்படுறாராம். ஆனா நம்முடைய தலைவர் தெளிவா ஒரு முடிவு எடுத்தாரு. ஆட்சிக்கு வந்தது முதல் நாள் பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது என்ன சொன்னீங்க? திமுக கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, அரசு கிட்ட பணமே கிடையாது அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? இப்போ எங்க இருந்து கார் வாங்குறதுக்கு பணம் வந்துச்சு? விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வேன், 100% தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு நிதி இல்லைன்னு சொல்லி அந்த திட்டத்தையும் உங்களால செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு எங்க இருந்து கார் வாங்கி தரத்துக்கு பணம் வந்துச்சு? நம்முடைய தலைவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இந்த அரசு வாங்கி தருகின்ற அந்த கார் தேவையில்லை அப்படின்னு தாங்க சொன்னேன். அதுக்கு உடனே ஒரு அமைச்சர் எந்திரிச்சு கத்துறாரு, அது எப்படி நீங்க கார் வேணான்னு சொல்லலாம்? யோ, நான் எங்களுக்கு தரத கார் தான் வேணான்னு சொன்னா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. எதற்கு எடுத்தாலும் டீலிமிட்டேஷன் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனை, தொகுதி மறுவரையறைய எதிர்த்து இந்தியாவிலேயே குரல் கொடுத்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். குரல் கொடுத்த நம்முடைய தலைவர் எப்போ 2024ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். சென்ற வருடம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அந்த டிராப்ட் பில்ல தெருவில் இறங்கி அதை கொளுத்தி போட்டார். அந்த பில்லை எதிர்ப்பு தெரிவிச்சோம். நாம எதிர்ப்பு தெரிவிச்ச காரணத்தினால்தான் ஏப்ரல் மாசம் அந்த திட்டத்தையே பாஜக கைவிட்டுச்சு. நம்முடைய தலைவரும் நானும் அது எரிச்சேன், தொகுதி மறுவரைய அந்த டிராப்ட் பில்ல. இன்னைக்கு நமக்கு இந்த அரசு பாடம் எடுத்துட்டு இருக்கு. எனவே இந்த அரசுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நீங்க செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டை வளர்கின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாரு. 11.19% வளர்ச்சியோடு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. எனவே இதற்கெல்லாம் ஒரு சரியான விடிவு காலம் நிச்சயம் வெகு விரைவில் பிறக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் சேர்ந்து இருக்கிறது என்பதை தெரிவித்து, நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கலைஞர் புகழ் ஓங்கட்டும். நன்றி, வணக்கம்.